வியாபாரிகள்லாம் இப்போ கேலி பண்ணுறாங்க. ஏடா ஆங்கிலம் கூட தெரியாதவங்களா தமிழ்நாட்டில் இருக்கிறீங்க? ஏடா பட்டதாரிலாம் இருக்கிறீங்க, எம்ஏ படித்தேன், பிஏ படித்தேன், பிஎஸ்சி படித்தேன், பிகாம் படித்தேன், பிஏபிஎல் படித்தேன்னு சொல்கிறீங்களே, ஆங்கிலம் கூட உங்களுக்கு படிக்க தெரியாதா போர்டில்? இவ்வளவு மோசமாக இருக்குது, பின்தங்கி இருக்குது கல்வித்துறையில் நம்ம மாநிலம். ஆமாங்க. அப்படி ஒருத்தர் பதில் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? சார், 1ஆம் கிளாஸில் இருந்து 9ஆம் வரைக்கும் ஆல் பாஸு. ஒருத்தனுக்கும் தமிழ் தான் தெரியும், ஆங்கிலம் தெரியாது. தமிழ் கல்வி தான் படிக்கிறாங்க. ஆங்கிலம் படிக்கிறாங்க ப்ரைவேட்டில் நீங்கள் பணம் கட்டி படிக்கணும், அதுக்கு வசதி கிடையாது. அதனால தான் இப்படி கல்வித்தரம் தாழ்ந்து விட்டது. அப்போ இனிமேல் பிள்ளைகள் என்ன செய்யணுங்க? தமிழ் கல்வியை படிக்க வச்சிங்கன்னா அவங்களுக்கு ஆங்கிலம் தெரியாது. அம்மா அப்பா தான் சொல்லுவாங்க. ஆங்கிலத்தில் படிக்க வச்சிங்கன்னா மம்மி டாடி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதில் அங்கே சேர்த்துருங்க. எதுக்கு ஆங்கிலம் தெரியாமல் இருந்தால் என்னங்க? ஆங்கில அறிவு கூட இல்லைன்னா வெளிநாட்டில் எப்படிங்க போய் பேச முடியும்? ஹிந்தி வேண்டாம் போடா, சரி ஆங்கிலம் வேணும்ல. நிறைய கடைகளில் போர்டில் இருந்தால் அவங்களை என்னப்பா செய்யுது? ரயில்வே ஸ்டேஷன் போய் அழிச்சிருங்க. ஆமாம், அங்கேயும் தமிழ் போட்டிருக்காங்க, ஆங்கிலம் போட்டிருக்காங்க, ஆங்கிலத்தை ஹிந்தி மாதிரி அழிச்சிருங்க தாரை வச்சு அப்படின்னு வியாபாரிகள் பேசிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரியாதுப்பா, அவங்க சொன்னதை சொல்கிறேன்.